தருகிறது. உங்களை இவ்வளவு நேரம் வெயில நிக்க வைக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் உங்களிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மருத்துவர் ஐயாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில குறிப்பாக அதுவும் இந்த கோட்டப்பட்டி சிட்லிங் நடுவுல ஒரு டேம், இந்த கல்லாறு பக்கத்துல டேம் கட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய திட்டம். இது வரைக்கும் அந்த திட்டத்தை ஒருத்தர் கூட யோசிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு யாருக்குமே இந்த பகுதியில வந்து எம்எல்ஏவுக்கோ எம்பிக்களுக்கோ அவ்வளவா தெரியல. ஆனா மருத்துவர் அன்புமணி அவர்கள் இங்க நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கும் பொழுதுதான் இங்க இருக்கிற எல்லாரோடையும் பேசி இந்த மாதிரி எல்லாம் ஒரு திட்டம் இருக்கு, அதுவும் நிலுவையில இருக்குது. ஏற்கனவே திட்டம் என்பது ஒண்ணு இருக்கு, ஆனா அதை வந்து முழுமை பெறல அப்படின்றத கண்டுபிடிச்சு அதற்கான முயற்சிகளை எடுக்க தொடங்கினாங்க. அந்த முயற்சிகளை நடுவுல அவங்களால தொடர முடியல, ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்ப நான் அதனாலதான் மாம்பழம் சின்னத்துல போட்டி போடுறேன். ஏன்னா அந்த திட்டத்தை, அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சதுனால அந்த திட்டத்தை நான் முழுமை பெற வைக்கணும்னு நினைக்கிறேன். முழுமை பெற்றுச்சுன்னா இந்த செக் டேமோ இந்த டேமை கட்டி முடிச்சோம்னா கண்டிப்பா 5 பஞ்சாயத்துக்கும் தண்ணி பிரச்சனை தீர்ந்துடும். தண்ணி பிரச்சனை தீர்ந்துனா குடிநீர் பஞ்சம் போயிடும். தண்ணிக்காக வழி முழுக்க பிரச்சனையா இருக்கு. பார்த்துட்டு வர தண்ணிக்காக, தண்ணின்றது நம்ம வீட்டுல வரணும், நம்ம தண்ணியை தேடின்னு போக கூடாது. இங்க அப்படிதான் இருக்கு, தண்ணிய மைல் கணக்குல தேடின்னு போறதா இருக்குது. ஆனா இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கணும்னா இந்த இந்த டேம், செக் டேமை கட்டிடணும். இந்த சிட்லிங் இந்த கோட்டப்பட்டி பக்கத்துல நடுவுல செக் டேம் கட்டிட்டாலே தண்ணி பிரச்சனை தீர்ந்துரும். 5 பஞ்சாயத்துக்கும் விவசாய பிரச்சனையும் தீர்ந்துரும். ஏன்னா தண்ணி இருந்துன்னா விவசாயம் செய்யலாம், இல்லைன்னா காஞ்சி போன வறண்டு போன பூமியா தான் இருக்கும். அதனால இதுதான் என்னுடைய முதன்மையான குறிக்கோள். இங்க நான் இங்க மாம்பழத்துல நீங்க ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா என் முதன்மையான குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, அரூர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த செக் டேம் திட்டத்தை முழு மூச்சாக நான் ஃபாலோ பண்ணுவேன். அதற்கான என்னுடைய கடுமையான உழைப்பு இருக்கும். கண்டிப்பாக இதுல செய்யறதுக்கு என்ன முயற்சி, நான் சும்மா சொல்லிட்டு போல, என்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனையும் கண்டிப்பாக எடுத்து இந்த செக் டேம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ நான் கண்டிப்பாக செய்வேன். டெல்லியில பேசுவேன், இங்க பேசுவேன், எங்க வேணாலும் போய் பேசி உங்களுக்காக அந்த திட்டத்தை செயல்படுத்த நான் 100% உழைப்பேன் 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 என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி மாறாம மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். அப்படி இருந்தாதான் என்னால போய் இதுக்கெல்லாம் பேச முடியும். நீங்க வாய்ப்பு எனக்கு கொடுங்க, உங்களுக்காக நான் போய் பேசுறேன்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக மாம்பழம் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த திட்டம் என் மனசுலதான் இருக்கு. இதுக்காக நான் முழு மூச்சாக வேலை செய்வேன். முழு மூச்சாக இந்த 5 பஞ்சாயத்துக்கும் தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுவேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, மண்டல தலைவர் தினகரன் அவர்களே, தருமபுரி பாராளுமன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆர் வரதராஜன் அவர்களே, அரூர் தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரேவன் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மோடி கேரண்டி என்று சொல்லி மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அந்த வாக்குறுதிகளை கட்டாயம் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். 3வது முறையாக நிச்சயமாக நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தர்மபுரி தமிழ்நாட்டில் திமுகவோ அண்ணா திமுகவோ அவர்கள் சார்பாக எம்பிகளை தேர்வு செய்தால் இந்த 38 எம்பிகள் இந்த 5 ஆண்டுகளில் போய் அவர்கள்
சீட்டை தேய்த்தது போல் தான் இருக்கும். ஒரு திட்டமும் கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு திமுகவுக்கு அண்ணா திமுக வாக்களித்தால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணத்தான், கீழே குப்பையில போட்ட மாதிரி தான் அர்த்தம். ஏனென்று சொன்னால் பாரத பிரதமருடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி சௌமியா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சகோதரி அவர்கள் இந்த கல்லார் செக் டேம் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும் எந்தெந்த பகுதியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தால் இந்த நாடு செழிக்கும் என்றது, நம்ம தமிழ்நாடு தர்மபுரி பாராளுமன்றம் செழிக்கும் என்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் கேரண்டி என்று சொல்லி இன்னைக்கு பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, யாருமே அந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் உறுதி சொல்ல முடியாது. ஆனா நம் பாரத பிரதமர் கேரண்டியே கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகின்ற திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு அடிப்படை தேவையான திட்டங்கள். அவர் செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் அத்தனை தேவையான திட்டங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா வீட்டுக்கும் பைப் போட்டு தண்ணி கொடுத்துள்ளார், பாத்ரூம் கட்டியுள்ளார். 5 ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 ஆண்டுக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். விவசாயிகளுக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார். நாம் பாரத பிரதமரிடம் ஒரு கோரிக்கை கூட வைக்கவில்லை. நீங்க ஒரு முறை வாக்கு கூட போடவில்லை. ஒரு எம்பி கூட இங்கிருந்து அனுப்பவில்லை. இருந்தாலும் கூட நமக்கு அனைவருக்குமே பல அடிப்படை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வருகிறார். அவர்களுக்கு நாம் எல்லோரும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நம் தமிழ்நாட்டிலிருந்து தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியை நம்ம ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.